வணக்கம், எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று உலகளவில் மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கும் உயர் இரத்த அழுத்தம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். உயர் இரத்த அழுத்தம் நமது உள் உறுப்புகளை எவ்வாறு பாதிக்கிறது, கொலஸ்ட்ராலுடனான அதன் தொடர்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்க தேவையான அத்தியாவசிய உணவு மாற்றங்கள் ஆகியவற்றை நாம் ஆராய்வோம். இந்த அம்சங்களை புரிந்து கொள்வது சிறந்த உடல்நல தேர்வுகளை செய்ய உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும். முதலில் உயர் இரத்த அழுத்தம் நமது உள் உறுப்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பேசலாம். இது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் பாதிப்பு கடுமையாகும் வரை பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. இரத்த அழுத்தம் தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது அது இரத்த நாளங்களில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது உடல் முழுவதும் உள்ள மென்மையான திசுக்களை சேதப்படுத்தும். இந்த உயர் இரத்த அழுத்தமானது இரத்த நாளங்களை குறைவான மீள்தன்மையுடையதாக மாற்றிவிடும். இதனால் இரத்தம் சீராக ஓட கடினமாக இருக்கும். காலப்போக்கில் இது இதய நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பார்வை பிரச்சனைகள் போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதயம் இரத்தத்தை பம்ப் செய்ய கடினமாக உழைக்க வேண்டும். இது இதய செயலிழப்புக்கு வழிவகுக்கும். இது ஆபத்தானது, ஆனால் இந்த தாக்கங்களை புரிந்து கொள்வது சிறந்த ஆரோக்கியத்தை நோக்கி செயலூக்கமான நடவடிக்கைகளை எடுக்க உதவும். வழக்கமான சோதனைகள் மற்றும் கண்காணிப்புகள் மூலம் இந்த சிக்கல்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். இப்போது உயர் இரத்த அழுத்தத்தில் கொலஸ்ட்ராலின் பங்கை பற்றி விவாதிப்போம். கொலஸ்ட்ரால் என்ற கொழுப்பு பொருள் நமது இரத்த நாளங்களில் ஒட்டிக்கொள்ளும். அதிக அளவு கொலஸ்ட்ரால் இரத்த நாளங்களில் பிளேக் உருவாக வழிவகுக்கும். இது இரத்த நாளங்களை கடினமாக்கி சுருங்கச் செய்யும். இது ஆர்த்ரோஸ்கிலிரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொழுப்பு பொருள் இரத்த நாளங்களை சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. குறைந்த இரத்த ஓட்டம் மார்பு வலி அல்லது மாரடைப்புக்கு கூட வழிவகுக்கும். கொலஸ்ட்ரால் அளவை நிர்வகிப்பது முக்கியமானது. கொழுப்பை குறைப்பது இந்த சிக்கல்களின் அபாயத்தை கணிசமாக குறைக்கும். எனவே உங்கள் உணவின் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு சமாளிப்பது? இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. புத்திசாலித்தனமான உணவு தேர்வுகளை மேற்கொள்வது அவசியம். உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் தவிர்க்க வேண்டிய சில உணவுகள்: சோடியம் நிறைந்த உணவுகள், ஊறுகாய், அப்பளம், சாஸ்கள், கெட்சப்கள், உப்பு சேர்க்கப்பட்ட பிஸ்கட்கள், சிப்ஸ், பதப்படுத்தப்பட்ட சீஸ், மோர், கருவாடு, பதப்படுத்தப்பட்ட சூப்கள், துரித உணவுகள். அதிக சோடியம் உட்கொள்வது உடலில் தண்ணீரை அதிக அளவு தக்க வைத்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். சர்க்கரை பானங்கள், குளிர்பானங்கள், ஆற்றல் பானங்கள் மற்றும் இனிப்பு சாறுகள் இவை எடை அதிகரிப்புக்கு பங்களிக்கும். இது உயர் இரத்த அழுத்தத்திற்கான ஆபத்து காரணியாகும். டிரான்ஸ் கொழுப்புகள், சமோசா, பகோடா, பூரி போன்ற வறுத்த தெரு உணவுகள் மற்றும் கேக், பேஸ்ட்ரி, பாப்ஸ், ரஸ்க் போன்ற அடுமனை பொருட்கள், அத்துடன் குலாப் ஜாமுன், ஜிலேபி, பூந்தி, லட்டு போன்ற இனிப்புகள். டிரான்ஸ் கொழுப்புகள் உங்கள் கெட்ட கொழுப்பின் அளவை உயர்த்தி உங்கள் நல்ல கொழுப்பின் அளவை குறைக்கும். அதிகப்படியான காஃபின், காபி, தேநீர் மற்றும் சில ஆற்றல் பானங்கள். அதிக காஃபின் உட்கொள்வது இரத்த அழுத்தத்தில் தற்காலிக ஏற்றதை ஏற்படுத்தும்.
உயர் இரத்த அழுத்தத்தை நிர்வகிப்பதில் ஆரோக்கியமான உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிக பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதங்களை சேர்ப்பது குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அல்லது உங்கள் அன்புக்குரியவர் உயர் இரத்த அழுத்தத்துடன் போராடினால் இந்த உணவு மாற்றங்களை செய்ய வேண்டும். சிறிய மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் முழுமையான சிகிச்சைக்கு இன்றே ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கை பார்வையிடவும். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு விரிவான திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நன்றி. ஆரோக்கியம் பற்றிய கூடுதல் தகவல் வீடியோக்களுக்கு காத்திருங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சிறந்த குறிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். சமீபத்திய அப்டேட்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த முறை சந்திப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.